ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 26/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 8, பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகார பலம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கௌரவமான தொழில் வாய்ப்பு ஏற்படும். கூவி விற்க வேண்டிய பொருள் தானாகவே விற்கக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இன்றைய நாளில் அமையும். பெண்களுடைய மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டிய பொறுப்பில் இருந்துகிட்ருக்கிறாருங்க. அதே சமயம் ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து, அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது. இந்த மாதிரியான பெரும்பாலான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்தினால பாதகம் இருக்காது, பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிப்பற்ற வெகுமதி அதிகரிக்கும். நிலையான தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும், உயர்வான பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WU. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சத்துருஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கடந்த கால எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய தாத்பரியம் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மனசார வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM.
அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதால பெண்களுக்கு தொழில் வாய்ப்பு அமையும். பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். தையல் கலை மற்றும் வீட்டு தொழில் எல்லாவற்றுக்கும் மேலாக அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய தகுந்த ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே அமையும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால பெண் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் பண்பாடும் மரியாதையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால இன்றைய நாளில் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். நடனம், சங்கீதம், பாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பளிச்சென புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MW. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் தடங்கலான பதவியும் இன்றைய நாளில் கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு. பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OX. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வலம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு க்ஷேமங்கள் மிகுதியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த வியாபாரம் செஞ்சாலும் அந்த வியாபாரத்தில் வெகுமதியும் லாபங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KG. தனித்துவத் தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தைகளில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் குங்கும கலர். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR.
மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக ஆசைப்பட்ட வீடு, மனை, பூமி இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன், பொருள், பூமி வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PF. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். திருமண வயது வந்தும் மனம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட வீணாக போகாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YG. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன, குடும்ப, வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உதவிகள் கேட்ட இடத்துல கிடைக்கும். நீண்ட நாள் தடையான பதவி இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தாமதமான வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடங்கள் இல்லாமல் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் அனுதினமும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன், சாமி கும்பிட்றேன், எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு உங்களுடைய உள்ளத்தில் புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சன்னதியாக இருந்தாலும், அதாவது தெய்வ சன்னதியாக இருந்தாலும் சரி, அல்லது தேவ மாதா ஆலயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுதோ, பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ, வேண்டுதல் பண்ணும் பொழுதோ, அல்லது கோயிலுக்குள்ளே போக முடியாமல் சன்னிதானத்துக்கு வெளியிலே நின்று வேலை பளு காரணமாக நீங்கள் சிறு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலோ, அதாவது போகக்கூடிய வாகனத்தில் நின்று பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலோ, நீங்கள் அந்த விக்கிரகத்தை பார்த்தோ அந்த சன்னதியை பார்த்தோ பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அதற்கடுத்து, அதாவது ஒரு சிறு நமஸ்காரம் போட்ட உடனே மேலே, அதாவது கோயில் கோபுரத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பானதாகவும் பொறுப்பானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பானதாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். இதை அர்த்தத்தை உள்ள வச்சு தான் சாஸ்திரம் நமக்கு அதாவது ஆகம சாஸ்திரம் ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற சிறு வார்த்தையை பெரும் நன்மையாக நமக்கு கொடுத்து வச்சிருக்குது. இன்றைய ஆன்மீக தகவலில் சொன்ன கருத்தை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் உரத்த அளவுக்கு பெருத்த வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நேயர்களே, 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். இது பொதுவான பலன். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து சுப பலன்கள் மாறுபடவும், அதாவது அதிகப்படுத்தவும், பாப பலன்கள் அசுப பலன்கள் உங்களுக்கு குறைவாகவும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.